ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா கருணைக்கிழங்கு மொச்சக்கட்டெல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி பண்ணிக்கலான்னு இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் கருணைக்கிழங்க மண் இல்லாமல் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெருசாக இருக்கிற கருணைக்கிழங்க ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக இருக்க கிழங்க அப்படியே போட்டு வேக வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் இப்போ குக்கரில் சேர்த்துட்டேன். தண்ணி அதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சாச்சு. அந்த கிழங்குக்கு நான் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு வேக வச்சா தான் அந்த கிழங்கு அரிப்புத்தன்மை உள்ளது. அது உப்பு போட்டு வேக வச்சோம்னா கொஞ்சம் அரிக்கிற தன்மை கம்மியாகும். இது ஊர் சைடில் இருந்தோம்னா நம்ம அவரை கொடியில் இருக்கிற அதனுடைய இலைகளை பறித்து இந்த கருணைக்கிழங்கோட ஆட் பண்ணி உப்பும் சேர்த்து ரெண்டும் சேர்த்து வேக வச்சோம்னா அந்த அரிப்புத்தன்மை பக்காவாக கம்மியாக இருக்கும். சாப்பிடக்குள்ள நம்ம நாக்கும் தடித்து போகாது. ஆனால் இங்கே அவரை செடியை தேடி போக முடியாது. அதனால் உப்பு போட்டாலே ஒரு 80% நமக்கு அரிப்புத்தன்மை இல்லாமல் கம்மியாகிடும். குக்கர் க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக வச்சோம்னா கிழங்கு குழஞ்சி போயிடும். நல்லா 3 விசில்லே வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இதுக்கு மேலே விட்டோம்னா குழந்தாயிடும். நான் இந்த கம்பி வச்சு ஒவ்வொரு கிழங்கையும் தனித்தனியாக குத்தி தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எதனாலனா நம்ம என்ன தான் கழுவி க்ளீன் பண்ணி நம்ம போட்டாலுமே வேக வச்சாலுமே அதில் இருக்க மீதி மண் வரும். அப்படியே வடிச்சிங்கன்னா அந்த மண் அந்த கிழங்கோடு சேர்ந்து வந்துடும். குழம்புல நறுக்குன்னு இருக்கும் நமக்கு மண். அதனால் கம்பி வச்சு தனித்தனி கிழங்க எடுத்து தட்டில் வச்சுருக்கேன். இதை சின்ன டிப்ஸ் உங்களுக்கு பாருங்கள். குத்தி தான் எடுத்திருக்கேன். இதை தோல் உரித்து எடுத்துக்கலாம். கிழங்க உரித்து எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போது பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குழம்புல கரைஞ்சிடும், கிழங்க எடுத்து சாப்பிட முடியாது. அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு நான் எந்த சைஸு கட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இந்த அளவுக்கு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான பொருளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் கட் பண்ணி 1 கப் வச்சுருக்கு. பெரிய தக்காளி 2, கருவேப்பிலை கொத்தமல்லி, 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய், அப்புறம் நம்ம அவிச்சு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன் கருணைக்கிழங்கு, 2 பெரிய கோழி குண்டு சைஸ் அளவு புளி இது கரைச்சி நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மொச்சக்கட்டை உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிட்டேன். இது நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கார குழம்புனால நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும்.
கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். எப்பயுமே வதக்கக்குள்ளே கொஞ்சம், அப்புறம் குழம்பு பண்ண வாட்டி அதில் கொஞ்சம் கிள்ளி சேர்த்தோம்னா அவ்வளோ வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் இப்போ வந்து வதங்கிடுச்சு. தக்காளியை சேர்க்குறேன். இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த குழம்புக்கு தேவையானது 1/4 டீஸ்பூன் அளவுது. தக்காளி நல்லா வெந்துடுச்சு. நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதில் அவிச்ச அந்த கிழங்க ஆட் பண்ணி மெதுவாக இப்படி பிரட்டிக்கலாம் ஒரு 2 நிமிஷம். ரொம்ப போட்டு இது பண்ணோம்னா கிழங்கெல்லாம் உடஞ்சி குழந்துடும். இந்த கேப்பில் தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் அந்த 1 கப் தேங்காயோட அந்த மிளகாய் தூளும் ஆட் பண்ணி நெய்ஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நெய்ஸாக அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிழங்கும் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சி. இப்போது இதை கூட மொச்சக்கட்டையை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து 2 நிமிஷம் கிளறி கொடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் கிளறி கொடுத்தாச்சு. இப்போ அரைச்ச விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்ச புளி தண்ணியும் அப்படியே ஃபில்ட்ரு பண்ண மாதிரி ஊற்றிக்கிறேன். அதில் தேவையான தண்ணி சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். ஆல்ரெடி நம்ம கிழங்குக்கும் மொச்சக்கொட்டைக்கும் உப்பு சேர்த்து தான் அவிச்சிருக்கோம். தேங்காய்க்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியை ஆட் பண்ணுற கூடவே தேவையான தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ இடையில கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா குழம்பு கொதித்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக கமகமன்னு கருணக்கிழங்கு மற்ற குழம்பு வாசனை அடிக்குது. நான் வச்ச குழம்பு இந்த கடாய் ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறையா மெதுவாக பொறுமையாக கிளறி கொடுக்குறேன். குழம்பு நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். பச்சை வாசனை போயிட்டு திக்காகவும் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பவுல் பண்ணியாச்சு. சூப்பராக கருணக்கிழங்கு மொச்சக்கட்டை போட்டு ஒரு வத்த குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனே காமிக்கும். நீங்களும் பார்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டு
என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.